உங்களுடைய அறியாமை, உங்கள் சட்ட வல்லுநர்களுடைய முட்டாள்தனம், இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில 9 ஆண்டு காலம் எவ்வளவு பெருசு தெரியுமா? இதை ஒத்துக்கொண்ட பிறகு அடுத்ததாக அடுத்தடுத்து வருது. எல்லா நீதிமன்றத்தில் ஒன்னொன்னா உடையுது. அறிவுரை கழகம் ஏற்படுத்துறாங்கிறாங்க. ஏற்படுத்தின அறிவுரை கழகம் என்ன ஆச்சு? அது அவங்க என்ன போட்டு வச்சிருக்கிறாங்களோ, சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதுபடியான அறிவுரை கழகம் இல்ல. யாரோ வர வேண்டியது ஏதோ, உட்கார வேண்டியது ஏதோ, எழுத வேண்டியது ஏதோ, போக வேண்டியது. யாரோட வாழ்க்கை தானே? என்ன குறைஞ்சு போச்சு இந்த அரசு அதிகாரிகளுக்கு? அதையும் பிடித்து அங்க நிறுத்தி நீதிமன்றத்தில் கேட்கும் போது அப்பதான் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு வருது. அவங்க வாதிடும் போது ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது கிடையாதுன்னு நீதிபதி சொல்றாரு. ரைட் டு ரிலீஸ் அப்படிங்கிறது ஒரு கைதி கோர முடியாது. இது என்னுடைய உரிமை, என்னை முன்கூட்டி விடுதலை செய்ய வேண்டியது என்னுடைய உரிமைன்னு கேட்க முடியாது. ஒரு கைதிக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனால் ரைட் டு ஃபேர், ஒரு சரியான ஒரு முறையில் அதை எடுத்துக்கணும், அதை ஆராயணுங்கிறதுக்கு ஒரு ரைட் உண்டு. ரைட் டு ஃபேர் எக்ஸாமினேஷன் டு ரிலீஸ் அப்படின்னு ஒன்று நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க. அவங்கள விடுதலை செய்ய வேணும்னு எந்த அவசியமும் அரசுக்கு கிடையாது. ஆனால் இவர்களை விடுதலை செய்யலாமா கூடாதா என்பதை நேர்மையான முறையில் பரிசீலிக்க கேட்பது ஒரு கைதியினுடைய உரிமை. அதைத்தான் நளினி கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு அடி போட்ட பிறகுதான் புதுசா ஒரு ஆலோசனை கழகம் நீ அமைச்சு அவங்களுடைய அறிவுரையை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் மீண்டும் இவங்க அறிவுரை கழகம் அமைக்கிறார்கள். இதுதான் நடந்தது. இப்ப நடந்து இப்ப 2 ஆண்டு காலம் நாங்களும் பொறுமையா காத்திருந்தோம், என்னதான் பண்றாங்க பார்ப்போம் அப்படின்னு. பார்த்தால் இப்ப தமிழக அரசாங்கம் என்ன போய் ஃபைல் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு அறிவுரை கழகம் இந்த மாதிரி ஒரு ஆலோசனை வழங்கி இருக்குது. அவங்களுக்கு முன் விடுதலை செய்வதற்கு அறிவுரை கழகம் பரிந்துரை செய்யவில்லை. ஏன் பரிந்துரை செய்யல? யாரெல்லாம் அந்த போர்டில் இருந்தாங்க? அறிவுரை கழகத்துக்கான அந்த போர்டு சில பேர் உண்டு. அதில் அவங்க ஜெயில் சூப்பரிண்டெண்டன்ட், அப்புறம் அந்த மாவட்ட ஆட்சியர், இந்த மாவட்ட நீதிபதி, அப்புறம் ப்ரொபேஷன் ஆஃபீஸர், ஒரு சைக்காலஜிஸ்ட், இவங்கெல்லாம் உண்டு அந்த பேனலில், அந்த குழுவில் உண்டு. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னு தமிழக அரசு இப்ப நளினியை விடுதலை செய்ய மாட்டேன்னு சொன்னது எதற்காக அப்படின்னு பார்த்தா தோழர் அருளெழிலன் சொன்ன மாதிரி காமெடி தான். நான் காமெடின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு, வேற என்ன சொல்ல முடியும்? நான் இந்த இடத்துல ஒன்று என்னுடைய அந்த கையெழுத்து இது தொடர்பாக ஒன்று நான் சொல்லிட்டேன். கலைஞர் ஐயா கலைஞர் அவர்களே, நீங்க எனக்கு என்ன சொன்னீங்க? சோனியா காந்திக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஒரு பெண்ணை விடுதலை செய்வதில் எனக்கு என்ன ஆட்சேபனை உண்டு அப்படின்னு கேட்டீங்க. சோனியா காந்திக்கோ மத்திய அரசாங்கத்துக்கோ எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அவங்களே நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க எனக்கு கொடுத்த வாக்கின்படி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். யாரெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க, எத்தனை பேருடைய ஆசை, கோரிக்கை, வேண்டுகோள் இதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இத்தனை பேருடைய சார்பாகத்தான் நான் வந்திருக்கேன், அவங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? எனக்கு கொடுத்த வாக்கின்படி அதை ஏற்று நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். அதுதானே நியாயம். அதை சொல்றதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்தேன். இதுதான் நடந்தது. எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குறுதியை இதை விட சாத்வீகமான முறை ஏதேனும் உண்டா? இதை விட அணுக்கமான முறை உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்துட்டோமா? நாங்க எதுவுமே கிடையாது. ஒரு மனிதாபிமான அடிப்படையில மிக அமைதியான முறையில் அறிவுஜீவிகள் என்று அறியப்பட்ட அத்தனை பேரிடமும் கையெழுத்து வாங்கி உங்களை அணுகியிருக்கும். நீங்க இதை சொல்லிருக்கீங்க, அப்ப இதை எங்களுக்காக செய்யுங்க, அதுதான் நியாயம். இதைத்தான் நான் இந்த மக்கள் முன்னாடி நான் கொண்டு போக போறேன். நீங்கள் சொன்னதை தயவு செய்து செய்யுங்கள் ஐயா, சரிங்களா? இப்ப இந்த காமெடிக்கு வரும். அதான் அந்த கிராவிட்டி ஆஃப் கிரைம் வாஸ் ஹெய்னஸ். அதாவது இது ரொம்ப மிக கொடூரமான இதுவான். கிரைம் அகைன்ஸ்ட் நேஷன். இது தேசத்திற்கு எதிரான செயல் செய்தவர். இவர் தேசத்திற்கு எதிரான செயலை செய்தவர். அதாவது இவர் தான், அதாவது நான் சொன்ன பாருங்க, அறியாமையின் காரணமாக சில பேர் இவர் நேரா போய் ஏதாவது சதியில பங்கு கொண்டு அது நேரா நடைமுறைப்படுத்தின மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது பாருங்க. அதையெல்லாம் இவங்களும் சொல்றாங்க. இதே தமிழக அரசு சொல்லுது இது ஒரு பயங்கரமான குற்றம், ஒரு தேசத்திற்கு எதிரான குற்றம். சரி, ஒரு கைதிக்கு ஒரு தேசத்திற்கு எதிரான குற்றம் அப்படிங்கிறதுக்கு
உங்க கான்ஸ்டிடியூஷன்லயாவது உங்க சிஆர்பிசிலயாவது ஏதாவது வரையறை இருக்கா? எது தேசத்திற்கு எதிரான குற்றம்? ஏதாவது வரையறை வச்சிருக்கீங்களா? அரசியல் தலைவர்களை கொல்வது தேசத்திற்கு எதிரான குற்றம். அங்க பாகிஸ்தான்ல இருந்து இந்த சைடு வந்து பட்டாப்பகல்ல ஒரு விடுதிக்குள்ள நுழைந்து 100 பேரை சுடுறது, அது அது வந்து தேசத்திற்கு எதிரான குற்றம். இப்படி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஏதாவது வரையறை உண்டா? எந்த வரையறையும் கிடையாது. கிரைம் அகைன்ஸ்ட் நேஷன் என்பது அரசியல் கோமாளி சுப்பிரமணிய சாமியுடைய வார்த்தை. இந்த அறிவிலிகளான இந்த தமிழக அதிகாரிகளுக்கு சொந்தமா கூட ஒரு வார்த்தை எழுத தெரியல. அந்த முட்டாள் சுப்பிரமணியன் சாமி என்ன சொன்னானோ அதைத்தான் எழுதியிருக்காங்க. நான் சொல்லட்டுமா எது அரசுக்கு எதிரான குற்றம் சொல்லிட்டு? தேசத்திற்கு எதிரான குற்றம் எது சொல்லட்டுமா? 20 ஆண்டுகளுக்கு முன்பு போபால் விஷவாயு கசிவோடு ஒரு மிகப்பெரிய குற்றம் நடந்தது. எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா? எத்தனை பேர் ஊனமடைந்தார்கள்? எத்தனை குடும்பங்கள் அழிந்தன? அவங்க இந்திய மக்கள் இல்லையா? அவங்க நம்முடைய தேச மக்கள் கிடையாதா? ஒரு தேசத்தின் ஒரு இனத்துல ஒரு மாநிலத்தின் மக்கள் மீது ஒரு நிறுவனம் அவ்வளவு பெரிய கிரைம், அவ்வளவு பெரிய குற்றத்தை இழைத்து விட்டு அவனுக்கு எந்த தண்டனையும் கிடையாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் அலையிறாங்க. அந்த போபால்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் நஷ்ட ஈடு கோரி எப்ப பாரு அந்த டெல்லி அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க மறியலுக்கு. இன்றைக்கு வரைக்கும் அதற்கு ஒரு நியாயம் வழங்கப்படவில்லை. அதை விட மோசம், அந்த யூனியன் கார்பைட் அது அரசால் வேறொரு நிறுவனம், அவங்களால வேறொரு நிறுவனத்திற்கு விற்கப்பட்டு அவன் வேறொரு பேர் எடுத்து மீண்டும் வந்திருக்காங்க. அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க உலகமயமாக்கல்ங்கிற பேர்ல. இது கிரைம் அகைன்ஸ்ட் நேஷனா? இத சொல்லல, வரையறுக்கல. இதாவது பரவாயில்ல, முடிஞ்சு போன கிரைம் அகைன்ஸ்ட் நேஷன். இப்ப நடக்கிற கிரைம் அகைன்ஸ்ட் நேஷன் நான் சொல்றேன். மன்மோகன் சிங் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு அமெரிக்காவோட, அணுசக்தி ஒப்பந்தம். அது வந்துச்சுன்னா வரலாம், உனக்கு அணுசக்தி கிடைக்கும். ஏதாவது நிகழ்ந்து விபத்து நடக்காதுன்னெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது அணு யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நடந்தால் அதற்கு அவர்கள் பெரிய அளவில் நஷ்ட ஈடு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணுங்க. இது வந்து தேசத்திற்கு எதிரான குற்றம் கிடையாதா? தேசத்திற்கு எதிரான குற்றத்துக்காக யாரையாவது தூக்குல போடணும்னா மன்மோகன் சிங்க போடணும். என்ன வரையறை வச்சிருக்கீங்க நீங்க கிரைம் அகைன்ஸ்ட் நேஷனுக்கு? எந்த வரையறையும் கிடையாது. அது சுப்பிரமணியன் சாமி கண்டுபிடித்த வார்த்தை, குப்பை. சரி, நானே வரேன், ஒரு வரையறைக்கு நானே உண்டு பண்றேன். பயங்கரவாதம்னு வச்சுப்போம். பயங்கரவாத செயலைத்தான் நீங்க கிரைம் அகைன்ஸ்ட் நேஷன் தப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். பயங்கரவாதமே வச்சுப்போம். பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர் நளினி, அதனால அவருக்கு வந்து விடுதலை கொடுக்க முடியாது அப்படிங்கறத வந்து அப்படித்தான் நீங்க சொல்றதாங்க நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் தடான ஒரு கோர்ட்ல 26 பேருக்கு மரண தண்டனை கொடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு இந்த வழக்கு. அங்க தெள்ள தெளிவா உங்க எல்லாருக்குமே நான் காட்டுறேன். நீங்க யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த ராஜீவ் கொலை வழக்கினுடைய அந்த ஆவணத்தை எல்லாரும் படிக்கணும். பக்கம் பக்கமா தொடர்கதையா எல்லாத்தையும் வெளியிடணும். கீட்டு ரமேஷ் அவர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதுல இருக்கிற பக்கங்களை எல்லாம் எடுத்து நீங்க போடுங்க, படிக்கட்டும் எல்லாரும். அதுல வந்து தடா கோர்ட் பயங்கரவாத செயல்களை செய்யறது வந்து விசாரிக்கிறதுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட சிறப்பு நீதிமன்றம். அவர் சொன்ன மாதிரி ஒரு இணையான நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்துல இது எல்லாரும் பயங்கரவாத செயல் புரிந்த பயங்கரவாதிகள்னு சொல்லிதான் 26 பேருக்கு தூக்கு கொடுத்தாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்துல முறையீட்டுக்கு போன போது இதில் எந்த பயங்கரவாதமும் இல்லை. இது ஒரு பயங்கரவாத செயல் அல்ல, இது ஒரு குழுவினருடைய பழிவாங்கும் செயல். இதை தேச விரோத செயலாக கருத முடியாது, பயங்கரவாதமாக கருத முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, விடுதலை பண்ணிட்டாங்க.
இன்னொரு எங்களுடைய ஆர்குமெண்ட் இந்த தடாகோட் நீதி அந்த அதுவே செல்லுபடி